சுப்ரீம் கோர்ட் எப்படி பரிணாம வளர்ச்சி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அவங்களோட தீர்ப்பு வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சங்கர் பிரசாத் கேஸ்ல என்ன சொன்னாங்க, எதை வேணா சட்டத்தை செய்யலாம், அடிப்படை உரிமை சட்டத்தை செய்யலாம்னு சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட். கோலத்தவாக்கில் என்ன சொன்னாங்க, அடிப்படை உரிமை சட்டத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்ப கேசவானந்த பாரதியார் என்ன சொல்றாங்க, வருங்கால அரசியல் அனைவரையும் மனமாற வருகிறன்னு வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கேசஸ் தாங்க. ஓகேவா? நாட்டே உலுக்கிய முக்கியமான 10 கேஸ் தாங்க பார்க்க போறோம். அதை விட ரொம்ப முக்கியமானது அதுக்கான தீர்ப்புகள். ஓகேவா? கோர்ட் அதுக்கு என்ன தீர்ப்பு வழங்குச்சு அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நமக்கு பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்கறாங்க. கரெக்டா? நமக்கு பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டின்ல குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் ஆனது நம்ம 3ல இருந்து 4 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கேசஸ்ல குரூப் 2 குரூப் 1ல நமக்கு 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? மினிமம் 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். 15 கொஸ்டின்ல குரூப் 4க்கு மினிமம் 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். குரூப் 2 குரூப் 4ல நீங்க 3ல இருந்து 4 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்படி என்ன முக்கியமான கேசஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா நான் சொல்ல போறேன். நேரடி மற்றும் மறைமுகல் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம். ஓகேவா? டைரக்ட் அண்ட் இன்டைரக்டா எப்படி அந்த கேஸ் கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம். இப்பெல்லாம் புது ட்ரெண்ட் என்னன்னா, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, செண்பகம் துரைராஜன் வழக்குன்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது சரியானது எது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஓகே, ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எது சரியானதுப்பா எது தப்பானதா அப்படின்னு கேட்டு விட்டுறாங்க. அப்ப நம்ம இந்த கேஸை பத்தி ஃபுல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கேஸ் என்ன, அதுக்கான பிரச்சனை என்ன, எதனால அந்த பிரச்சனை வந்தது, அதுக்கு கோர்ட் வந்து என்ன வந்து தீர்ப்பு வழங்குச்சு, இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கேஸ், முதல் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செண்பகம் துரைராஜன் வழக்கு. ஓகேவா? செண்பகம் துரைராஜன் வழக்கு. இதுக்கான பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு. ஓகேவா? ரிசர்வேஷன். இப்ப செண்பகம் துரைராஜன் வழக்கு நான் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுறேன். செண்பகம் துரைராஜன் நபர் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி. ஓகேவா? ஒரு பெண்மணி. இவங்க என்ன பண்றாங்கன்னா மெடிக்கல் சீட்டுக்கு போறாங்க. ஓகேவா? மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்றாங்க. காலேஜ்ல மெரிட்ல எல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. நல்ல மார்க் எடுத்து மெரிட்ல பாஸ் பண்ணிடுறாங்க. மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்றப்ப உங்களுக்கு சீட்டு கிடைக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுது. இப்ப கேட்டாங்கன்னா இதர பிரிவினருக்கு வந்து கொடுத்துருவாங்க. SC ST மற்றும் இதர பிரிவினருக்கு சீட் வந்து போயிடுச்சு, உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, காலேஜ் சைட்ல நம்ம சொல்லிடுறாங்க. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செண்பகம் துரைராஜன் பெண்மணி, இவங்க வந்து ஒரு பிராமண பெண்மணி தான். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஓகேவா? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து அந்த கேஸை விசாரிக்கும் போது தான் தெரியுது ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படிங்கிட்ட நல்லா கவனிங்க. 1927 ஓகேவா? பிரிட்டிஷ் காலத்துல நம்ம சுதந்திரம் வந்து முன்னாடி 1927ல தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு கொள்கை. ஓகேவா? தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு கொள்கைன்ற ஒரு கொள்கை போடுறாங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி போடுறாங்க. அன்னைக்கு டேட்டுக்கு யார் சீமன் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா சுப்பராயன். ஓகேவா? சுப்பராயன் முதலமைச்சர் 1927ல தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசியை போட்டு நான் பிராமின்ஸ், ஓகேவா, பிராமணர் அல்லாத சமூகத்துக்கு வந்து நிறைய இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஓகேவா? அத காரணம் காமிச்சுதான் மெட்ராஸ் உடைய எல்லா காலேஜஸ்லயும் இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து சீட் வந்து ஃபில் பண்றாங்க. ஓகேவா? சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த செண்பகம் துரைராஜன் அம்மாவுக்கு வந்து காலையில வந்து சீட்டு கிடைக்கல. இதை விசாரிக்கும் போது தான் தெரியுது ஹைகோர்ட் என்ன சொல்லுன்னா, இதையப்பா நீங்க ஃபாலோ பண்றீங்க, எப்பா நமக்கு 1927 அப்புறம் 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். கரெக்டா? நமக்கு சுதந்திரம் வந்துச்சு. சுதந்திரம் ஆனது எப்படி நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, 1950 நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டியூஷன் புக் அரசியலமைப்பு புத்தகம் சொல்ல ஒன்று எழுதிட்டாங்க. இந்த அரசியலமைப்பு புத்தகத்துல ரிசர்வேஷன் வார்த்தை சேர்க்கவே இல்லையாப்பா. நீங்க யாரை கேட்டுப்பா தமிழ்நாட்டை இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? 1927 போட்ட இந்த பாலிசி யாரை கேட்டு நீங்க ஃபாலோ பண்றீங்க? அப்ப நீங்க பண்ற தப்பு. இனிமே இந்த தமிழ்நாடு ஏதோ ஒரு கொள்கைன்றது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி விட்டது. யாருக்குன்னா இவங்களுக்கு சாதகமாக. புரியுதாங்க கதை? இவங்களுக்கு காலேஜ் சீட்டு போறாங்க, சீட்டு கிடைக்கல, சோ கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ அதை விசாரிக்கும் போது தான் தெரியுது தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி மூலமா இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? பிராமண அல்லாத சமூகத்துக்கு. இவங்க என்ன பண்ற கேஸ் ஃபைல் பண்ணதா தெரியுது நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல ரிசர்வேஷன் ஒண்ணு இல்ல, அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் புக்கு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. சும்மா இருப்பாங்களா தமிழ்நாட்டுல நம்ம ஆளுங்க? எடுத்தாங்க வன்முறைய கையில எடுங்க. எப்படி இது சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறீங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையில ஈடுபடுறாங்க. ஓகேவா? எல்லாரும் போராட்டத்தை குதிக்கிறாங்க தப்புன்னு சொல்லிட்டு. சோ காலேஜ் சைட்ல இருந்து என்னன்னா மேல்முறையீடு பண்றாங்க. நமக்கு தான் தெரியுமே மேல்முறையீடு எதுவும் சொல்லிட்டு. சோ அப்ப மேல்முறையீடு பண்ணி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. புரியுதாங்க? இப்போ ஹைகோர்ட் வந்து இவங்களுக்கு சாதகமா சொல்லிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. மேல்முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னாலும் எந்த தப்பும் இல்லையே. உங்களதான்ப்பா கேட்கிறேன். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னதே கரெக்டா தாங்க, கான்ஸ்டியூஷன் புக்ல ரிசர்வேஷன் ஒன்று இல்லவே இல்லையே, தமிழ்நாடு யாரை கேட்டு நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் டோட்டலி ராங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பயங்கரமா வெடிக்குது போராட்டம் தமிழ்நாட்டுல. ஸோ அன்னைக்கு டேட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா நமது
அன்னைக்கு டேட்ல யார் வந்து பிரதமர்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேரு அவர்கள் தான். ஸோ இங்க வந்து காமராஜர் போயிட்டு அங்க போயிட்டு இந்த பிரச்சனை நடக்குது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல போக ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த கேளுங்க. ஸோ 1950 இந்த கேஸ் வந்து 1951 வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட், 1951 தான் இந்த கேஸ்க்கான சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கும். இது 50 வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட், 51 சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லும் தீர்ப்பு. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சரத்து 29 கை காட்டுறாங்க. ஓகேவா? சரத்து 29 விதி 29 கை காட்டுறாங்க. இப்போ நம்ம கேஸ் சொல்லிட்டோம். தீர்ப்புல வந்து எதாவது வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 29ல 2 ஓகே பிராக்கெட் 2ல என்ன சொல்றாங்கன்னா இந்த 29 எதிராக இருப்பதால் தமிழ்நாடு வந்து செல்லாது. அந்த ஆர்டிகல் கை காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆர்டிகல்ல ஜாதி மதம் இனம் பாலினம் காரணம் காட்டி நீங்க வந்து காலேஜ்ல வந்து சீட்டு கொடுக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது. அதான் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதி மதம் இனம் அந்த பாலினம்னா பாகுபாடு பார்த்து காலேஜ் வந்து சீட்டு கொடுக்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது. பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு இடஒதுக்கீடு அதுக்கு ஆப்போசிட்டால இருக்கு, அதுக்கு நேர் எதிரால இருக்கு. அதனால இது செல்லாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. 1951 சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கிருச்சு. இப்போ போராட்டம் வெடிக்குது. ஸோ காமராஜர் ஐயா நேரு அவங்களை போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இப்போ ஒரு விஷயம் பண்றாங்க. இது நல்லா கொஞ்சிக்கோங்க. ஸோ என்ன பண்றாருன்னா முதல் சட்ட திருத்தம், இந்தியாவோட முதல் சட்ட திருத்தங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தமே அப்பதான் பண்றாங்க. கான்ஸ்டியூஷன் புக் எழுதுறது 1950 ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எழுதி அடுத்த வருஷமே சட்ட திருத்தம் பண்றாங்க. 1951 ஆர்டிகல் 15 மற்றும் 16 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுன்ற அந்த வார்த்தையை வந்து சேர்த்துட்டாங்க புக்ல. புரியுதாங்க கதை? ஆர்டிகல் 15 மற்றும் 16 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அப்படின்ற வார்த்தையை கான்ஸ்டியூஷன் புக்ல சேர்த்துட்டாங்க நேரு அவர்கள். சட்ட திருத்தம் செஞ்சு அதை சேர்த்துட்டாங்க. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரீன் சிக்னல் தான் தமிழ்நாட்டுக்கு. எல்லா மாநிலமும் நீங்க அவங்க மாவட்ட அதாவது உங்க மாநிலத்துக்கு ஏற்ற மக்களுக்கு வந்து நீங்க ரிசர்வேஷன் வழங்கலாம் அப்படின்ற கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார் நேரு அவர்கள். இப்போ கான்ஸ்டியூஷன் படி சட்ட புத்தகம் படி என்ன ஆயிடுச்சு? லீகலி ரிசர்வேஷன் ஓகே ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப என்ன ஆயிடுச்சு? தமிழ்நாட்டுல டைரக்டா ரிசர்வேஷன் பாலிசி ஓகே ஆயிடுச்சு. பழைய தமிழ்நாடு இடஒதுக்கீடு கொள்கை இருக்குல்ல 1927 போட்டாங்கல்ல அந்த இடஒதுக்கீடு கொள்கை ஓகே ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ அப்ப கேஸ் என்ன நான் சொல்லிட்டேன். பிரச்சனை என்னது? இடஒதுக்கீடு கொள்கை. ஸோ 2 நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நான் சொல்லிட்டேன். போராட்டம் எப்படி வெடிச்சதுன்னு நான் சொல்லிட்டேன். யாரை போய் மீட் பண்ணான்னு சொல்லிட்டேன். முதல் சட்ட திருத்தம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 நேரு அவர்கள் 15 மற்றும் 16 நமக்கு தெரியல 15 மற்றும் 16 என்ன ஆர்டிகல் சொல்லிட்டு ஆர்டிகல் 15னா பொது இடத்துல ஜாதி மதம் இனம் பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு 5 காரணம் காட்டி பாகுபாடு பார்க்கக்கூடாது. 16னா வேலை வாய்ப்புல ஜாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிட வச்சு பாகுபாடு பார்க்கக்கூடாது சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த 5 காரணம் காட்டி சொன்னதால ஸோ அது வந்து ரிசர்வேஷன் சேர்த்துட்டாங்க. ஸோ 1927 போட்ட தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி டைரக்டாக ஓகே ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்னா என்ன புரிஞ்சுச்சா? செண்பக திரராஜர் கேஸ் பக்காவா முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் உள்ள போயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ 2வது கேஸ் கவனிங்க. சங்கரி பிரசாத் கேஸ். ஓகேவா? என்ன கேஸ்? சங்கரி பிரசாத் கேஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு. செகண்ட் கேஸ் எது கூட சம்மந்தப்பட்டதுன்னா நில சீரமைப்பு. ஓகேவா? லேண்ட் டிஃபார்ம் கூட சம்மந்தப்பட்டது. இது போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் தெரியணும். ஓகேவா? நம்ம பிரிட்டிஷ் காலத்துல என்ன பண்ணோம்னா ஜமீன்தார் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. தெரியுமா? ஜமீன்தார் சிஸ்டம்னா என்னது? உங்களதான் கேட்கிறேன். ஜமீன்தார் சிஸ்டம்னா என்னது? மக்கள் கிட்ட இருக்கிற நிலத்தையும் விவசாய கிட்ட நிலத்தையும் பிடுங்கி ஜமீன்தார் அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட இந்த பிரிட்டிஷ் பிடிங்கி கொடுத்தானுங்க, அட்டூழியம் பண்ணாங்க. கரெக்டா? பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க? ஜமீன்தாரி சிஸ்டம் சிஸ்டத்தை போட்டு விவசாயம் மற்றும் பொதுமக்கள் கிட்ட இருக்கிற நிலத்தை பிடுங்கி பிரிட்டிஷார் கிட்ட கொடுத்தாங்க. அதாவது ஜமீன்தார் கிட்ட கொடுத்தாங்க. கரெக்டா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? வரி வசூல் செஞ்சு பிரிட்டிஷ் கிட்ட கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்னன்னா 1947 சுதந்திரம் அடைச்சிட்டோம். கரெக்டா? 1947 நம்ம சுதந்திரம் அடைச்சிட்டோம். எப்படி ஒரு ஆள் கிட்ட மட்டும் அவ்வளவு லேண்ட் இருக்க முடியும்? ஒரு ஆள் இப்போ ஒரு ஜமீன்தார் கிட்டே 10,000-20,000 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. ஏழை எளிய மக்கள் கிட்டே விவசாயம் பண்றதுக்கிட்டே நிலமே இல்லை. அப்போ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்? யார்கிட்ட நிறைய நிலம் இருக்கோ அவங்க கிட்ட இல்லாதவங்க வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? யார்கிட்ட நிறைய நிலம் இருக்கோ யார்கிட்ட நிலம் இல்லாதவங்க வாங்கியாவது கொடுக்கணும். ஓகே, இந்த வேலையை யார் பார்த்தாங்க? நேரு அவர்கள். அந்த அன்னைக்கு டேட்ல உடைய பிரதமர் நேரு அவர்கள் தான் பண்றாங்க. ஸோ அதுக்காக 1950 ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பண்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம்னு போட்டு ஜமீன்தாரி கிட்ட நிலங்களை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? நில சீரமைப்பு சட்டம். இன்னொரு பேர் வந்து நில சீரமைப்பு சட்டம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க புரியுதா? இதுல என்ன சார் இருக்கு? நல்லா தானே சார் பண்றாங்க கவர்மெண்ட். இங்கதான் ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் இருக்கு. நல்லா புரிஞ்சு இங்கதான் மிகப்பெரிய சட்ட சிக்கல் வந்து ஏற்படுது. என்ன சிக்கல் அப்படின்னா நேரு அவர்களும் சரி அரசாங்கமும் சரி நல்லா தான் பண்றாங்க. ஆனா நமக்கு தான் ஆர்டிகல் 31 சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஆர்டிகல் 31 எதை பத்தி பேசுது? சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதானே சொல்றது ஆர்டிகல் 31. சொத்துரிமை பத்தி தானே பேசுது. அதுவும் ஆர்டிகல் 31 என்னது? ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கரெக்டா? இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஜமீன்தார்லாம் இருக்காங்களா நடத்த வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜமீன்தார்லாம் என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் இது, என்னோட அடிப்படை உரிமையில கை வைக்கிறீங்க, என்னோட சொத்து சார், எப்படி இங்க பிரிச்சு கொடுக்கலாம்? ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? சட்டத்துக்கு முன்னாடி சம்பந்தான சார் சொல்லுது. இப்போ வந்து ஏழை பணக்காரன் சொல்றீங்க, என்கிட்ட நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எங்க நிலத்துல வாங்கி கொடுக்குறீங்க, என்ன சார் நியாயம் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிகல் 31 கை காமிச்சு எல்லா சமீதானம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, 51 வாக்குல. சோ இப்ப என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நேரு அவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தல முதல் சட்டத்தை பார்த்தோம்ல, அதுல இன்னொரு விஷயத்த ஒன்று பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா 1951 நமக்கு என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் முதல் சட்டத்துல 15 மற்றும் 14 ரிசர்வேஷன் வார்த்தையை சத்தரா, அது கூட இன்னொன்னு ஒண்ணு பண்ணுவாரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னா 9வது அட்டவணைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணையை சேர்க்கிறாரு. ஓகேவா, 9வது அட்டவணை 9th ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல போட்டு 9வது அட்டவணை ஒரு அட்டவணையை போட்டு அதுல என்ன பண்றாருன்னா ஆர்டிகல் 31A ஆர்டிகல் 31B அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த இந்த 9வது அட்டவணையை சேர்த்து விட்டுறாரு. ஓகேவா, இந்த 9வது அட்டவணை ஸ்பெசிபிக் என்னன்னா ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நேரு என்ன பண்றாரு அப்படின்னா 9வது அட்டவணையில போடக்கூடிய எந்த ஆர்டிகளும் சரி எந்த விஷயமும் சரி சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேள்வி கேட்க கூடாதுங்க. ஓகேவா, 9வது அட்டவணையில ஏதாவது ஒண்ணு போட்டான்னு வச்சுதான் 9வது அட்டவணை இது உள்ள போட்டானா எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா, அடிப்படை உரிமைக்கு எதிராகவே இருந்தாலும் அது வந்து கோர்ட் நீக்கவும் முடியாது, அது வந்து கோர்ட் கையாக்க முடியாதுங்க. அவ்வளவுதாங்க, போங்க. ஸோ அப்ப என்ன பண்றாரு, இந்த பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு ஆப்போசிட் என்ன பண்றாரு 9வது அட்டவணை ஒரு அட்டவணையை போட்டு அதுக்குள்ள ஆர்டிகல் 31 அதாவது நில சீரமைப்பு சட்டம் ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த புதுசா சேர்த்து அது என்ன பண்றாரு 9வது அட்டவணையில சேர்த்து விட்டுறாரு. யாரு, நம்ம நேரு அவர்கள். அதுக்கான அர்த்தம் என்னது, 9வது அட்டவணையில எல்லாம் சட்டம் போட்டாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட் இல்ல, யாராலும் அது கேள்வி கேட்க முடியாது, முக்கியமா நீதித்துறையால கையை வைக்க முடியாது. எப்பா ஜமீன்தார் கேட்டுக்கோங்க, நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா போயிட்டு கோர்ட்ல கேஸ் போறீங்களா, அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம், நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியாச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லிட்டாரு நேரு அவர்கள். என்னது 9வது அட்டை மூலியமா முதல் சட்டத்திலே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்பதான் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சங்கரி பிரசாத் என்ன பண்றாரு அப்படின்னா சங்கரி பிரசாத் என்ன பண்றாருன்னா எப்படி அது அடிப்படை உரிமைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கூட சட்டத்தை பண்ண முடியும்? இவர் சொல்ற சங்கரி பிரசாத் என்ன சொல்றாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் நீங்க நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல பண்ணால இந்த 9வது அட்டவணை அது வந்து செல்லாதுன்னு அறிவிங்க, இது அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்குங்க, எப்படிங்க அது கரெக்ட் ஆக முடியும், இதை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, சங்கரி பிரசாத் இந்த நபர் வந்து சொல்றாரு. ஓகேவா, இப்ப புரியுதா பிரச்சனை? சோ நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கேன். சோ இப்ப இதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பாருங்க. ஓகேவா, உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னு பாருங்க. அதாவது சங்கரி பிரசாத் என்ன வந்து சொல்றாங்க, டிபேட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல சட்டத்திட்டத்துல பண்ணாங்கன்னா அந்த விஷயம் அதாவது செல்லாதுன்னு அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா, இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 328 கை காமிச்சு ஆர்டிகல் 328 நாடாளுமன்ற பார்லிமெண்ட் எதை வேணா சட்டத்தை செய்யலாமே, அது அடிப்படை சட்டத்தை செய்யலாம்ப்பா, இதுல என்னப்பா தப்பு இருக்கு, நேரங்களை பண்ணது கரெக்டு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதாங்க உங்களுக்கு தீர்ப்பு? தூக்கி வரி போட்டுச்சு எல்லாருக்கும். சரியா, சோ அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 328 கை காமிச்சு எதை வேணா சட்டத்தை பண்ணலாம்ப்பா, அது வந்து அடிப்படை இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, சோ அப்ப சங்கரி பிரசாத் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா சரி மேம், ஓகே சார், ஓகே மேம், ஆர்டிகல் 13 என்ன மேம் சொல்லுது, ஆர்டிகல் 13 அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டங்கள் செல்லாதுன்னு மேம் சொல்லுது. அப்புறம் இப்ப பண்ணாங்கல்ல 9th ஷெட்யூல் ஒண்ணு போட்டு பண்ணாங்களா 9வது அட்டவணை சொல்லிட்டு, அது எப்படி அடிப்படை உரிமைக்கு எதிராக பண்ணிருக்காங்க சட்ட திருத்தம், இது எப்படி செல்லுபடி ஆகும்? அப்ப ஆர்டிகல் 13 ஆப்போசிட்டாவெல்லாம் இருக்கு, எதிரால இருக்குது, அப்ப இது செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கரி பிரசாத் சொல்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட் இது ஒருபடி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சொன்னீங்க, திரும்ப இன்னொரு வாட்டி சொல்லுங்க சங்கரி பிரசாத். அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டங்கள் செல்லாதுன்னு சொல்லுது ஆர்டிகல் 13 அப்படின்னு சொல்றாரு. எப்பா சங்கரி பிரசாத், சட்டம் தானப்பா செல்லாது, நேரு பண்ண சட்ட திருத்தம் தானே, புரியுதா உங்களுக்கு? சட்டம் தான்ப்பா செல்லாது, சட்ட திருத்தம் செல்லும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தூக்கி வரி போட்டு எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. பாவம் இந்த சங்கரி பிரசாத்ல என்ன நிலைமை ஆனான்னே தெரியல. ஓகேவா, சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் தான் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, சோ அப்ப இந்த கேஸ் வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், பிரச்சனை பாத்தீங்கன்னா நில சீரமைப்பு சட்டம். ஓகேவா, லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், அதுக்காக நேரு அவர்கள் பண்ண நம்ம பார்த்தோம். ஓகேவா, 1951 9வது அட்டவணை போட்டு நீதிமன்ற கேள்வி கேட்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுக்காக தான் சங்கரி பிரசாத் நபர் வந்து எதிர்த்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ அந்த சட்டம் வந்து செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்றாங்க. ஸோ கோர்ட் வந்து 368 வந்து கை காட்டுது, இவர் வந்து ஆர்டிகல் 13 கை காட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் பண்ணலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஸை கவனிங்க. ஸோ 3வது கேஸ் கவனிங்க. கோலத்நாத் வழக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இதுக்கு முன்னாடி இந்த சுந்தரி பிரசாத் கேஸுக்கும் இதுக்கும் ஒரு சூப்பரான டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போன கேஸ்ல என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு,
ஆர்டிகல் 328 கை காமிச்சு எதை வேணா சட்டத்திருத்தம் செய்யலாம்ப்பா, அடிப்படை உரிமை சட்டத்திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸ்ல அப்படியே உல்டா ஆயிடுவாங்க, அப்படியே ரிவர்ஸ் அடிப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு கவனிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் போகும். ஓகேவா? என்ன தீர்ப்பு சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கோலத் நாத் இருக்காருல, இவர் பாத்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்தவர். ஓகேவா? இவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர். இவர்கிட்ட என்னன்னா 500 ஏக்கர் நிலம் இருக்கு. ஓகேவா? 500 ஏக்கர் நிலம் இருக்கு. பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இவர்கிட்ட இந்த 500 ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயிகளுக்கு பாதி பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? விவசாயிகளுக்கு வாங்கி பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுவுமே என்ன கேஸ் அப்படின்னா நில சீரமைப்பு சட்டம் தான். ஓகேவா? லேண்ட் ரிஃபார்ம், அதாவது ஆர்டிகல் 31 இருக்குல்ல, சொத்துரிமை சம்பந்தப்பட்ட கேஸ் தான் இதுவுமே. சோ என்ன பண்ணிட்டாங்க, இவர்கிட்ட இந்த நிலத்தை வாங்கி விவசாயம் கொடுத்தனால இந்த கோலத்நாத் என்ன பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்ணிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸை ஃபைல் பண்றாரு. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா சுந்தரி பிரசாத் கேஸுக்கு அப்படியே நேர் எதிராக சொல்றாங்க. சுந்தரி பிரசாத் என்ன சொன்னாங்க, ஆர்டிகல் 368 பயன்படுத்தி எதை வேணா சட்டத்திருத்தம் செய்யலாம், அடிப்படை உரிமை சட்டத்திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட், அதே எப்படி ஆர்டிகல் 368 பயன்படுத்தி எதை வேணா சட்டத்திருத்தம் செய்யலாமா? எப்படிங்க அடிப்படை உரிமையில கை வைக்க முடியும்? நீங்க சட்டத்திருத்தம் செய்யலாம், ஆனா அடிப்படை உரிமையா சட்டத்திருத்தம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சுந்தரி பிரசாத் கேஸ் அப்படியே டபுள் உல்டா அப்படி அடிச்சிட்டாங்க. இது எப்ப நடக்குதுன்னா நமக்கு 1967 நடந்தது இந்த கேஸ். ஓகேவா? கோலத்நாத் வழக்கு பாத்தீங்கன்னா 1967 நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுல என்ன சொன்னாங்க, அடிப்படை உரிமையெல்லாம் செய்யலாம், எதை வேணா சட்டத்திருத்தம் செய்யலாம் சொன்ன சுப்ரீம் கோர்ட் கோலத்நாத் வழக்குல நீங்க சட்டத்திருத்தம் செய்யலாம், ஆனா அடிப்படை உரிமையில சட்டத்திருத்தம் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ போன கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? சாமே போன கேஸ் என்ன சொல்லிருப்பானா ஆர்டிகல் 13 கையை காமிச்சு அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டங்கள் தான்ப்பா செல்லாது, சட்டத்திட்டெல்லாம் செல்லுன்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு இதுல என்ன சொல்றாங்கன்னா அடிப்படை உரிமைக்கு எதிராக போடக்கூடிய சட்டங்களும் செல்லாது, சட்ட திருத்தமும் சொல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? சோ அந்த கேஸ்க்கு இந்த கேஸ்க்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இப்ப நெக்ஸ்ட் கேஸ் உள்ள போயிடலாம். ஓகே, 4th கேஸ் கவனிங்க. கேசவனந்தா பாரதி வழக்கு இந்தியாவிலே கிட்டத்தட்ட மிகப்பெரிய கேஸா இது பார்க்கப்படுது. ஓகேவா? கிட்டத்தட்ட இதுக்கு 13 ஜட்ஜஸ். ஓகேவா? ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 13 ஜட்ஜஸ் ஒன்னா அமர்வுல இருந்து சொன்ன ஜட்மெண்ட் இது, சொன்ன தீர்ப்பு இது. அப்படியா சார், என்ன சார் அவ்வளவு பெரிய ஜட்மெண்ட், அப்படி என்ன சார் தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லி புரிய வச்சிருப்பேன் பாருங்க. ஓகேவா? இதுவுமே என்னன்னா நில சீரமைப்பு சட்டம் தான். ஓகேவா? அதாவது நில சீரமைப்பு சட்டம் என்னது, ஆர்டிகல் 31 சம்பந்தப்பட்டதுதான், சொத்துரிமை சம்பந்தப்பட்டது. ஆர்டிகல் 31 சம்பந்தப்பட்டதுதான். என்னன்னா இந்த கேசவனந்த பாரதி பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர். ஓகேவா? யாரு? கேரளாவை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு மடம் நடத்தக்கூடிய நபர். ஓகேவா? அந்த ஒரு மத போதகர் அதை பண்ணுவார். இவங்க கிட்ட இருந்து நிலத்தை போடுவாங்க, இவங்க கேரளா ஹைகோர்ட்ல போட்டு கேஸ் போடுவாங்க, அது சுப்ரீம் கோர்ட் வந்துருச்சு. நமக்கு அந்த கேஸ் முக்கியம், அந்த தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கேசவனந்த பாரதியோட தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். இது எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1973 1973 நடக்குது. எத்தனை ஜட்ஜஸ்? 13 ஜட்ஜஸ், 13 நீதிபதிகளை கொண்ட அமர்வாக இது இருக்கு. என்ன கேஸ்? நில சீரமைப்பு சட்டம். ஓகேவா? அதான் சொத்துரிமை சம்பந்தப்பட்டதுதான். லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், நிலத்தை பிடிக்கிட்டாங்க, அந்த கேஸ் சேம் அதே தான். ஓகேவா? இதுல என்ன தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, அதாவது ரெண்டாவது பார்த்த கேஸ் என்னது, சங்கரி பிரசாத் கேஸுக்கும் அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம், கோலத்நாத் வழக்கு பார்த்தோமா. இப்ப என்ன பாக்குறோம், கேசவனந்த பாரதி வழக்கு. சோ அதுல இருந்து அப்படியே நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சங்கரி பிரசாத் கேஸ்ல என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு, எதை வேணா நீங்க சட்டத்திருத்தம் செய்யலாம், அடிப்படை உரிமையான சட்டத்திருத்தம் செய்யலாம் சொல்லிட்டு சொன்னாங்களா. அது அடுத்த கேஸ்ல என்ன சொன்னாங்க, எப்பா நீங்க அடிப்படை உரிமையா சட்டத்திருத்தம் செய்ய முடியாது, சட்டத்திருத்தம் செய்யலாம், ஆனா அடிப்படை உரிமையா சட்டத்திருத்தம் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. எதுல? கோலத்நாத் வழக்குல. ஆனா இப்ப கேசவனந்த பாரதி வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சட்டத்திருத்தம் செய்யலாம், அடிப்படை உரிமையா சட்டத்திருத்தம் செய்யலாம், ஆனா டு நாட் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் அடிப்படை உரிமையை சட்டத்திருத்தம் செய்யலாம், ஆனால் அடிப்படை அம்சம் மாறாமல் சட்டத்திருத்தம் செய்ய வேணும். ஓகேவா? டு நாட் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த டைம்ல தான் நிறைய பேர் டவுட் வருது. என்ன டவுட் அப்படின்னா, என்ன சார் அடிப்படை அம்சம்னா என்ன, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்களா அப்படின்னா என்ன சொல்லிட்டு கேட்கறாங்க. யார்கிட்ட? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எழுதுறாங்க, ஆர்டிகல் 12, ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து கையை நீங்க வைக்கக்கூடாது. ஆர்டிகல் 14, 19, 21 நீங்க எல்லாம் கையை வைக்கக்கூடாது. ஆனா நீங்க டு நாட் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இதான் கை காட்டுறாங்க. என்னது? இந்த ஆர்டிகல்ல கை காட்டுறாங்க. இதெல்லாம் அடிப்படை அம்சம் மாறாம இதெல்லாம் நீங்க டச்சே பண்ணக்கூடாது, அமெண்ட்மெண்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் எப்படி பரிணாம வளர்ச்சி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அவங்களோட தீர்ப்பு வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சங்கர் பிரசாத் கேஸ்ல என்ன சொன்னாங்க, எதை வேணா சட்டத்திருத்தம் செய்யலாம், அடிப்படை உரிமை சட்டத்திருத்தம் செய்யலாம்னு சொன்னாங்க. இது ஃபர்ஸ்ட். கோலத்நாத் வழக்குல என்ன சொன்னாங்க, அடிப்படை உரிமை சட்டத்திருத்தமே செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகேவா? இப்ப கேசவனந்த பாரதி வழக்கு என்ன சொல்றாங்க, அடிப்படை உரிமையை சட்டத்திருத்தம் செய்யலாம், ஆனா டு நாட் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க.
அதுக்கு இதை அடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ 3 கேஸ் சொன்ன சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரொம்ப அவசியம். எக்ஸாமால இதான் கேட்பாங்க. ஸோ நான் கான்செப்ட் சொல்லிட்டேன். அதுக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் என்ன நடந்து சொல்லிட்டு அந்த பின்னணி நான் சொல்லிட்டேன். அதுக்கான காலகட்டத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? என்ன பிரச்சனை, அதுக்கான தீர்ப்பு என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ டு நாட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆனது கேஸ் ஒன் தான் பாரதி வழக்கு. ஓகேவா? ஸோ இது நமக்கு என்ன வந்து போகுது, கோலத்நாத் வழக்கு நமக்கு என்ன வந்து போகுது, அடிப்படை உரிமை சட்டத்திட்டமே செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல என்ன சொன்னாங்க, சங்கர் பிரசாத் கேஸ் என்ன சொன்னாங்க, ஆர்டிகல் 320 கை காமிச்சு நீங்க எதை ஒன்னா பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது முன்னாடி பார்த்தோம் ரொம்ப முக்கியம். அது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், செண்பக துரைராஜ் கேஸ்ல நமக்கு புதுசா 9வது அட்டவணையை கிரியேட் பண்ணி அதை சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்து போய் அடுத்து பார்ப்போம். ஓகே, அடுத்த கேஸுக்கும். ஸோ 5th கேஸை பாருங்க, பொம்மை வழக்கு. பொம்மை வழக்கு உங்களுக்கே தெரியும், ரொம்ப முக்கியமான கேஸ். என்ன கேஸ் அப்படின்னா, பொம்மைன்னு இருக்காருல இந்த நபர் யாருன்னா கர்நாடகாவோட சிஎம். ஓகேவா? கர்நாடகாவோட சிஎம் தான் யாரு, இந்த பொம்மை அப்படின்ற நபர். ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்நாடகாவில் இவர் ஆட்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆளுநர் ஆட்சி போட்டாங்க. ஓகேவா? கவர்னர் ரூல் போட்டாங்க. ஆஸ் பர் த ரூல் என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா, கவர்னர் ரூல் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், சட்டமன்றத்துல பெரும்பான்மை பார்க்கணும், மெஜாரிட்டி பார்க்கணும். ஓகேவா? ஒரு கவர்னரு அந்த மாநிலத்துல, குறிப்பிட்ட மாநிலத்துல கவர்னர் ஆட்சி போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், சட்டமன்றத்துல லெஜிஸ்லேட்டிவ்ல மெஜாரிட்டி பார்க்கணும், பெரும்பான்மை பார்க்கணும். பெரும்பான்மை பார்த்து பெரும்பான்மை வரல அப்படின்னா சட்டமன்றத்தை கலைச்சிடலாம். உதாரணத்துக்கு இப்ப எம்.கே. ஸ்டாலின் இருக்காரா, பெரும்பான்மை இல்லைன்னா எம்.கே. ஸ்டாலின் வீட்டுக்கு சுட்டுலாம். அந்த மாதிரி சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, இன்னைக்கு டேட்டுக்கு. அப்ப அந்த டைம்ல பொம்மைன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஆ இருக்காரு. என்ன பிரச்சனைனா, எதிர்கட்சியா இருக்குது. அதாவது அன்னைக்கு அந்த டேட்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்கும். ஓகேவா? காங்கிரஸ் என்ன பண்ணா இந்தியா ஃபுல்லா ஆட்சி பண்ணும். கர்நாடகால மட்டும் காங்கிரஸ் கிடையாது, வந்து ஒரு ஜனதா கட்சி. ஓகேவா? ஜனதா கட்சி. ஸோ அந்த விஜிலன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வன்மத்தை இது பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க கர்நாடகால இருக்க வந்துட்டேன் சார், அங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் போட்டுருங்க, அவசர நிலையை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி கர்நாடக ஆளுநர் வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்துட்டேன் சார் அப்படின்னா என்ன பண்ணேன், கவர்னர் ரூல்ஸை போட்டு விடுங்க, வேலையை முடிச்சு விடுங்க சொல்லிட்டு போட்டாங்க. இது அவருக்கே தெரியல பாவம். யார்கிட்ட கேட்க மூலம் எப்படி பண்ண முடியும்? சட்டம் என்ன சொல்லுது நமக்கு, ஆளுநர் ஆட்சி போனோம்னா மெஜாரிட்டி போகணும், அதை பார்க்காமலே போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, இந்த 356 ஆர்டிகலை ஸ்டேட் எமர்ஜென்சியை தவறுதலாக பயன்படுத்தியிருப்பாங்க அன்னைக்கு டேட்டுக்கு காங்கிரஸ். ஓகே, அதாவது ஆளுநர், கர்நாடகாவோட ஆளுநர் அன்னைக்கு டேட்ல பண்ணிட்டாரு. ஸோ இந்த பொம்மை நம்பர் என்ன பண்றாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1988. ஓகேவா? 1988 சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் சூப்பரான ஒரு தீர்ப்பு சொல்லுது. ஓகேவா? இது அப்படியே இந்தியாவே திருப்பி போடுது. ஓகேவா? என்னது, இந்தியாவே திருப்பி போடுது. என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமே ஒரு ஸ்டேட்ல, ஒரு மாநிலத்துல ஸ்டேட் எமர்ஜென்சி போடுறீங்க அப்படின்னா கடைசி கட்டமா தான் போடணும். எல்லா உத்திகளையும் பயன்படுத்தணும். எப்படி, எல்லா உத்திகளையும் பயன்படுத்தி கடைசி கட்டத்துல நீங்க என்ன பண்ணா ஸ்டேட் எமர்ஜென்சி தான் ஒண்ணு போடணும். உங்க இஷ்டத்துக்குலாம் பண்ணக்கூடாது. ஆளுநர் ஒரு நபர் இருக்காரா, ஆளுநர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி செக் பண்ணுங்க, அதான் உங்க வேலை. மெஜாரிட்டி செக் பண்ணாமலே நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிடுவாங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க, இதுக்கான கேஸ் வந்து 1988 போடுறாங்க. 1994 தான் வந்து ஜட்மெண்ட் வந்து சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் 1994 தான் ஜட்மெண்ட் வந்து சொல்றாங்க. நீங்க எடுத்து பாருங்க, இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எங்கேயுமே அதிகமா ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டிருக்க மாட்டாங்க. காரணம், சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு. அது ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த பொம்மை வழக்கு. ஓகேவா? ரொம்ப பவர்ஃபுல்லான வழக்கு. இதுக்கப்புறம் மாநிலத்துல எந்த மாநிலத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி போட்டிருக்க மாட்டாங்க. இது முன்னாடி எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க, இவரு தான் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கேஸ். ஓகே, 6வது கேஸ் கவனிங்க, பெருபாரி யூனியன் வழக்கு. ஓகேவா? பெருபாரி யூனியன்னா ஒரு நபர் கிடையாது, ஒரு இடம், என்னது, ஒரு பிளேஸ். ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனை. ஓகேவா? பார்டர் இஷ்யூ. எந்த பார்டர் இஷ்யூ, எங்க இருக்கு இந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஓகே, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. நம்மளும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிட்டோம். கரெக்டா? நம்மளும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிட்டோம். ஸோ பிரிஞ்ச உடனே நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த எல்லை கோடு போட்டுருப்பாங்க. அந்த எல்லை கோடு போட்டு யாருன்னா ராட்லீஃப் அப்படின்னு நான் பார்த்தேன். ஓகேவா? எல்லை கோடு போட்டு கொடுத்து யாருன்னா ராட்லீஃப் அப்படின்னு நபர் தான் போட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு டேட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் 2ஆ சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கா, இந்தியா மாதிரி இல்ல வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு மேற்கு பாகிஸ்தான், இங்க இருக்கிறது மேற்கு பாகிஸ்தானும், இங்க இருக்கக்கூடியது நமக்கு கிழக்கு பாகிஸ்தான் சொல்லுவாங்க. ஓகேவா? கிழக்கு பாகிஸ்தான் சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு டேட் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல பார்டர் இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஸோ இங்க இருக்குல்ல மேற்கு வங்காளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தான், இன்னைக்கு டேட் பங்களாதேஷ் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை வந்துட்டே இருந்தது. இது எப்ப வெடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1958, ஒரு 14 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வந்து வெடிக்குது. ஸோ அன்னைக்கு டேட்டுக்கு பிரதமர் இருக்கக்கூடிய நம்ம சைட்ல யாருன்னா நேரு அவர்களும், அங்க பங்களாதேஷ் இந்த கிழக்கு பாகிஸ்தானோட பிரதமர் யாரு இருக்காங்க பாத்தீங்கன்னா தலைவரா இருக்கா நூன் அப்படின்னு ஒரு நபர் வந்து இருக்காங்க. ஓகேவா? என்னது, 1958 இந்த பிரச்சனை வந்து வெடிக்குது. ஸோ 1958 நம்ம நேருவும் அங்க பாத்தீங்கன்னா நூன்னு சொல்லுவாங்க.
அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில ஒரு சில பகுதியில் அவங்களுக்கும் பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தான ஒரு பகுதியில் வந்து நமக்கும் வந்து மாத்திக்கிட்டாங்க. ஓகேவா? இது எனக்கு அதுக்கு பேர் என்னது, நேரு நூன் ஒப்பந்தம் சொல்லிட்டு எப்ப போடுறாங்க, 1958 போடுறாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்பதான் இங்க வெடிக்குது. என்னது, பெருபாரி யூனியன். இந்த பெருபாரி யூனியன்றது இந்தியால வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த பெருபாரி யூனியன்ற இந்த இடம். இந்த இடம் என்ன ஆயிடுச்சுன்னா பங்களாதேஷ்க்கு போயிடுச்சு. அதாவது கிழக்கு பாகிஸ்தானு இந்த இடம் போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், மாநில அரசு வெஸ்ட் பெங்கால்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. எப்படி அவங்க 2 பேருக்கு ஒத்து போகாது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி அது வெஸ்ட் பெங்கால் இந்தியாவில் இருக்கிற பகுதி வந்து பக்கத்து நாடு கொடுப்பீங்க, தப்பா இல்லையா அது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ அந்த கேஸ்க்கான தீர்ப்பு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1960 வந்து சொல்றாங்க. ஓகேவா? 1960 இந்த பெருபாரி யூனியன் அப்படின்ற வழக்கு வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தோட அவங்க வந்து அந்த கேஸ் வந்து போடுறாங்க. இது மத்திய அரசை எதிர்த்து. ஸோ இதுக்கான தீர்ப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா நேரு அவர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆர்டிகல் 3 ஒண்ணு இருக்கு. விதி 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தையோ இல்ல 2 மாநிலத்தையோ இல்ல ஒரு மாநிலத்தையோ 2ஆவோ 2 மாநிலத்துல இணைக்கவும் முடியும், அந்த மாநிலத்தோட பேரை மாற்ற முடியும், அந்த மாநிலத்தோட பார்டரை வந்து மாற்றி அமைக்க முடியும். எனது ஆர்டிகல் 3 என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கலாம். எப்படின்னா இப்ப ஆந்திரா தெலுங்கானா பிரிச்சாங்களா அந்த மாதிரி பண்ணலாம், இல்ல 2 மாநிலத்துல ஒன்னா சேர்க்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஒரு மாநிலத்தோட பெயரை மாத்தலாம். இப்ப எப்படி தமிழ்நாடு மாத்தாங்க, மெட்ராஸ் இருக்கிறது மெட்ராஸ் மாகாணம்ன்றத தமிழ்நாடு அப்படின்னு மாத்தினாங்கல்ல, அந்த மாதிரி ஆர்டிகல் 3 வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தையும் ஒன்றாக இணைக்க முடியும், பிரிக்க முடியும், பேரை மாற்ற முடியும், அதோட பவுண்டரி மாற்ற முடியும். ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க நேரு, இது வந்து தப்பாச்சே, ஆர்டிகல் 3 வந்து நீங்க தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவில இருக்கக்கூடிய பகுதி எப்படி மற்ற நாட்டையும் நீங்க ஷேர் பண்ணுவீங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலூர் நேரு நூன் ஒப்பந்தத்தை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வேலூர் நூன் ஒப்பந்தத்தை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? சோ இதோட என்ன ஆச்சுன்னா கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நேரு அவர்கள் என்ன பண்றாருன்னா, இதுக்கு வந்து ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, நமக்கு தான் தெரியுமே 9வது அட்டவணைன்னு சொல்லிட்டு 1951 9வது அட்டவணை ரெடி பண்ணிட்டாரு. 9வது அட்டவணையில ஒரு விஷயத்தை சேர்த்துட்டாங்கன்னா அதை நீதித்துறையில தலையிட முடியாது. சோ அப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நேரு இந்த தீர்ப்புக்கு அப்புறம், பெருபாரி யூனியன் கேஸோட தீர்ப்புக்கு அப்புறம் நான் செல்லாதுன்னு சொன்ன அப்புறம் அதை எப்படியே செல்லும்படி ஆகணும்னு நினைச்சு நேரு என்ன பண்ணாருன்னா, அந்த விஷயத்த 9வது அட்டவணையில சேர்த்துறாரு. 9th ஷெட்யூல்ல வேலூர் நூன் ஒப்பந்தம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாரு. ஓகேவா? சோ இதான் பெருபாரி யூனியன் கேஸ். சோ பிரச்சனை என்னன்னா பார்டர் ஷேரிங், எல்லை பிரச்சனை. இது எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல இருக்கு. அது யாருக்கு போச்சு? அன்னைக்கு டேட்டுக்கு பாகிஸ்தானா இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இருக்கக்கூடிய கிழக்கு பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. ஓகேவா? என்ன தீர்ப்பு எதை கை காட்டுறாங்க? சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 3 வந்து கை காட்டுறாங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் கேஸ் உள்ள போயிடும். ஓகே ஓகே 7வது கேஸ் கவனிங்க. இது என்னன்னா கோட்டோ உலான் வழக்குன்னு சொல்லுவாங்க. பேரு வித்தியாசமா இருக்கும். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கட்சி தாவல் தடை சட்டம்ங்க. ஓகேவா? கட்சி தாவல் தடை சட்டம். இது முன்னாடி உங்களுக்கு குட்டி ஒரு இன்ட்ரோ தெரியும். என்ன அப்படின்னா, நமக்கு 1984 நமக்கு இந்திரா காந்தி அவர்கள் இறந்து விடுவாங்க. ஓகே, 1984 இந்திரா காந்தி அவர்கள் இறந்து விடுறாங்க. ஸோ 1985 ஆட்சி யார் புரியுறாங்க பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. ஓகேவா? ராஜீவ்ன்ற காந்தின்றதான் என்ன பண்றாரு, ஆட்சி அமைக்கிறாரு. இந்த 1984 வாக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திரா காந்தியே போயிட்டாங்களா, காங்கிரஸே அப்ப அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில வந்து கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்திரா காந்தி இறந்த பிறகு காங்கிரஸ் கட்சியில இருந்து மாற்று கட்சிக்கு வந்து தாவ ஆரம்பிச்சிட்டாங்க, அதை போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ ராஜீவ் காந்தி அந்த டைம்ல வந்து புதுசுதான். ஸோ அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாரும் போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ராஜீவ் காந்தி 1985 ஏற்கனவே நம்ம 8 அட்டவணை இருந்துச்சு. 9வது அட்டவணை நம்ம நேரு வந்து உருவாக்குனாரா, இவர் என்ன பண்றாருன்னா ராஜீவ் காந்தி 10வது ஒரு அட்டவணை உருவாக்குறாரு. ஓகேவா? 10வது ஒரு அட்டவணை உருவாக்கி கட்சி தாவல் தடை சட்டம், ஓகேவா, கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லிட்டு 52வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாரு. ஓகேவா? சோ பதவியில இருக்கும் போதே ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி நீங்க தாவிட்டீங்க அப்படின்னா இதை சபாநாயகர் கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேவா? லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரே கட்சியில பவர்ல இருக்கும்போது நீங்க இன்னொரு கட்சி தாவிட்டீங்கன்னா உங்களை வந்து எம்பி பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. ஓகேவா? மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் நீங்க கிடையாது, நீங்க ஒரு சாதாரண நபர்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? இது வந்து கட்சி தாவல் தடை சட்டம். இது எப்ப போடுறாங்க? 1985 போடுறாங்க. எத்தனாவது சட்ட திட்டம்? 52வது சட்ட திட்டம் 1985. காரணம் ஏன்னா எங்க நம்ம கட்சியில உள்ள மற்ற கட்சிக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ராஜீவ் காந்தி அவர்கள். ஓகேவா? சாரி, இது வந்து நடக்குது. ஓகேவா? இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப பிரச்சனை எங்கதான் வருது, இது முடிஞ்சிருச்சு 1985 52வது சட்டத்துல போட்டாங்க. பிரச்சனை என்ன, இந்த கோட்டோ உலான்ற நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அது எப்படி கரெக்டா இருக்கும்,
எப்படி சபாநாயகரோட தீர்ப்பு வந்து கரெக்டா இருக்க முடியும்? சபாநாயகர் வந்து மோஸ்ட்லி வந்து ஆளுங்கட்சி சேர்ந்த நம்பரால இருக்காரு. அப்ப எதிர்கட்சி வந்து இங்க அநீதி நீக்கப்படுதுல, எங்க நீதி வந்து சமமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் என்ன பண்ணாருன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாரு. எப்படிங்க இது கரெக்டா இருக்க முடியும்? இங்க வந்து நீதி வந்து நிலைநாட்ட முடியாதுல்ல. இப்போ ஒரே கட்சி சார்ந்த எதிர்கட்சி வந்து எதனா பண்ணிட்டாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணி வேணும்னு அனுப்பிச்சு விடுவாங்க, இல்லை இப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா இவரு கோர்ட்ல கேஸ் வந்து ஃபைல் பண்ணாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா, இந்த கேஸ் வந்து 1992 கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 1985 அந்த இது போட்ட கட்சி தாவல் தடை சட்டம் போட்டாங்க. ஆன்டி டெஃபெக்ஷன்லாம் வந்து 1985 போட்டாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன அப்படின்னா, அதே எப்படி சபாநாயகரோட தீர்ப்பு இறுதியா இருக்க முடியும்? நாங்க எதுக்கு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டு? அவர் சொன்னாலும் அது கரெக்டா இல்லையா செக் பண்ணக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் நீங்க தப்பா அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நாங்க செக் பண்ணிட்டு அவர் கரெக்டா இருந்தாரு, எல்லாமே பக்காவா இருந்துச்சுன்னா திரும்ப நாங்க நாடாளுமன்றத்தை அனுப்பிச்சு விடுவோம், திரும்ப பார்லிமெண்ட் சென்ட் பண்ணி விடுவோம். நாங்க அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா மாறிடுவார். ஓகேவா? எங்க சபாநாயகர் தீர்ப்புல இறுதி கிடையாதுப்பா. சுப்ரீம் கோர்ட் நாங்க தான் எல்லாத்துக்கும் பவர் அதிகம். ஓகேவா? நாங்க தான் செக் பண்ணி சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட்டோட அதாவது சபாநாயகரோட தீர்ப்புல இங்க இறுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1992 கோர்ட் வழக்குல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கு. ஓகேவா? சோ இது புரிஞ்சிச்சா? சோ இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, கட்சி தாவல் 1985, ராஜீவ்காந்தி, அம்பேத்கரோட சட்டத்திட்டம் 1985. 1992 சுப்ரீம் கோர்ட் வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு தான் இறுதியானதுன்னு சொல்லிட்டு கட்சி தாவல் தடை சட்டத்துல நாங்க சொல்றதா இறுதி தீர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் சொல்லுங்க. சோ 8வது வழக்கு கவனிங்க. ஐசி கோலா வழக்கு. எது கொக்கோ கோலாவா? கொக்கோ கோலா கிடையாதுங்க, கோலோ வழக்கு. ஐசி கோலோ வழக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன பிரச்சனைனா 9th ஷெட்யூல். ஓகேவா? 9th உங்களோட ஞாபகம் வந்துருமே என்னன்னு சொல்லிட்டு 9வது அட்டவணை என்னது நமக்கு 1951 நம்ம நேரு அவர்கள் போட்டிருப்பாங்க. 9வது அட்டவணையில எந்த விஷயத்தை எதுவுமே கொண்டு சேர்த்தாலும் நீதித்துறை வந்து கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி சேர்த்திருப்பாங்க. அதாவது 9th ஷெட்யூலுக்கான பவர். 9வது அட்டவணை பவர் என்னன்னா, அதுல ஏதாவது ஒரு விஷயத்த போட்டாங்க, ஏதாவது ஆர்டிகல் ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்குள்ள சேர்த்து விட்டாங்க அப்படின்னா அதுல நீதித்துறை வந்து கேள்வி கேட்க முடியாது, நீக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த 9வது அட்டவணைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன நடக்குன்னா, ஐசி கோகுல வழக்குல என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே எப்படி நீங்க சட்டத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுவீங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதை தூக்கி 9வது அட்டவணை போட்டீங்கன்னா நீதித்துறை கேள்வி கேட்க முடியாதா? என்ன இது? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசி கோகுல வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து 9வது அட்டவணையில சேர்த்தாலும் அது கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க அந்த சட்டத்தை போட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியோ அது 9வது அட்டவணையில சேர்த்தீங்கன்னா அதை நாங்க கேள்வி கேட்போம், அது தடையும் பண்ணுவோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்றாங்க. எப்போ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 2007 தான் இந்த கேஸ் நடக்குது. ஐசி கோல வழக்கு வந்து 2007 நடக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றா, 1973 முதல் 9வது அட்டவணையை உச்ச நீதிமன்றம் நீதிமன்ற ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? எப்ப இது நமக்கு 1951 போட்டிருப்பாங்க 9th ஷெட்யூல். கரெக்டா? அன்னைக்கு போட்டு எப்ப 2007 தீர்ப்பு வருது. 1973 அப்புறம் போடுற எந்த சட்டத்திட்டமா இருந்தாலும் சட்டமா இருந்தாலும் சரி, அதை நீங்க 9வது அட்டவணை சேர்த்தாலும் அதை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப உடனே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்ன எல்லாத்தையும் சொல்லாம 1973 குறிப்பிட்டு சொல்றாங்க, அதே அது முன்னாடி எல்லாம் போட்டிருப்பாங்களா, அப்ப அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு 1973 என்ன நடந்திருக்குன்னா, கேசவனந்த பாரதி வந்து வழக்கு வந்து நடந்திருக்கும். கேசவனந்த பாரதி நான் சொல்லியிருக்கல 13 பேர் கொண்ட அமர்வுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை அம்சம் மாறாமல் நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? சோ அதை அடிப்படையா வச்சு அதுக்கப்புறம் போடப்பட்ட எந்த சட்டமா இருந்தாலும் அமெண்ட்மெண்டா இருந்தாலும் அதை 9வது அட்டவணை சேர்த்தீங்க அப்படின்னா அதை நாங்க கேள்வி கேட்போம், இல்லாத அந்த சட்டத்தை வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ அப்ப இந்த கேஸ் நீங்க என்ன தெரியுது, ஐசி கோல வழக்குனா 9வது அட்டவணை எதோட தொடர்புன்னு கேட்டாங்கன்னா 9வது அட்டவணை என்ன தீர்ப்பு 1973 கேசவனந்த பாரதி வழக்குன்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் காட்டி சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், என்ன அப்படின்னா, அதுலயே நான் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா 1978 44 சட்டத்திருத்தம் 1978 ஆர்டிகல் 31 307 சொல்லிட்டு அடிப்படை உரிமையில இருந்து, ஓகேவா, அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து அது வந்து லீகல் ரைட்ஸா மாத்திருப்பாங்க. ஓகேவா? லீகல் சாதாரண சட்டமா வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? இங்கதான் உங்க டவுட் வரணும், எப்படி சார் அடிப்படை உரிமை தான் சட்டத்திட்டமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் எப்படி இது பண்ணாங்க? மொரார் தேசாய் தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். மொரார் தேசாய் தான் பண்ணிருப்பாரு 1978 44 சட்டத்திட்டத்துல
சொத்துரிமை 31 அடிப்படை உரிமையில இருந்து 300A வந்து ஒரு சாதாரண சட்ட உரிமமா மாத்திருப்பாரு. ஓகேவா, சாதாரண சட்ட லீகல் ரைட்ஸா வந்து மாத்திருப்பாங்க. 300A போட்டிருப்பாரு. இது எப்படி சாத்தியம்? அடிப்படை உரிமை தான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டாங்களே, அந்த லிஸ்ட்ல ஆர்டிகல் 31 இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா மொரார் தேசாய் 1978 44 சட்ட திருத்தம் பண்ணி சொத்துரிமையா சாதாரண உரிமையா மாத்திட்டாரு. ஓகே, அடிப்படை உரிமையில ஒரு சாதாரண உரிமையா சாதாரண சட்டமா மாத்திட்டாரு. ஓகேவா, அதனாலதான் இது பண்ணாங்க. ஓகேவா, இப்ப இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா 1973 கேசவானந்த பாரதியார் ரொம்ப முக்கியமான வழக்கு. ஆர்டிகல் 368 பயன்படுத்தி நீங்க எதாவது சட்ட திருத்தம் பண்ணலாம். ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் வித்வுட் அஃபெக்டிங் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை அம்சம் மாறாமல் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் 1973 அப்புறம் போற சட்டம் வந்து நாங்க வந்து செக் பண்ணி அதை மறு ஆய்வு பண்ணுவோம், ஜுடிஷியல் ரிவ்யூ பார்த்து அது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க செக் பண்ணி சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஓகேவா, சோ இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கவனி. ஓகே, 9வது வழக்கு கவனிங்க, ஏகே கோபாலன் வழக்கு. ஓகே, யாரு சார் இந்த ஏகே கோபாலன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஏகே கோபாலன் ஒரு கம்யூனிஸ்ட். ஓகே, ஏகே கோபாலன் யாரு? ஒரு பியூர் கம்யூனிஸ்ட். இதுல நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களா என்னன்னு சொல்லிட்டு. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு கரெக்டா. 1950 இந்த விஷயம் நடக்குது. என்னது இந்த கேஸ் வந்து நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஏகே கோபாலன் ஒரு பியூர் கம்யூனிஸ்டா இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சியும் நேருவையும், குறிப்பா வந்து நேரு பிரதமரோட அந்த கிரேட் வந்து பிரதமர் நேரு அவர்களையும் குறிப்பா வந்து ரொம்ப வந்து கடுமையான சொற்களால வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறார். நீங்களாம் ஒரு கட்சியா, நீங்களாம் இங்க இருக்காதீங்க, நீங்க வந்து நாட்டை விட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏகே கோபாலன் நேரு மற்றும் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறார். ஓகேவா, கடுமையா விமர்சிக்கிறாரு. மேடைகள் வந்து பேச்சாற்றல் வந்து பயமா ஓட்டு ரொம்ப இது பண்றாரு, பேசி விட்டுறாரு. யாரு? ஏகே கோபாலன். இதை பார்த்துட்டு இருக்க நேரு அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, 1950 இது மாதிரி செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, 1950 சந்தேகத்தின் பெயரில் கைது செய்து. ஓகேவா, நம்ம ரவுலட் சட்டம் பார்த்திருப்போம், பிரிட்டிஷ் ஆட்சியில போட்டிருப்பாங்க ரவுலட் சட்டம். என்ன நீதான் வந்து அந்த கேரம் போர்டு திருடின மாதிரி இருக்கு, நீதான் அந்த பைக்கு திருடின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேர்ல உள்ள தூக்கி போடுவாங்கல்ல, அங்க ரவுலட் சட்டம் அது வேற. இங்க என்னன்னா சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யறது என்னன்னா, உன்னை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ற மாதிரி இருக்கேப்பா, நீ ஏதோ ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பெயரில் நீங்க தப்பு பண்றீங்க பண்ணலாம் தெரியாது, பார்க்கவே சந்தேகமா இருக்கு, டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போட்டுருவாங்க. கூட்டு போயிட்டு அரஸ்ட்ல ரிமாண்ட்ல போடுவாங்க. அதான் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாங்க. என்னது பிரிவென்டிவ் டிடெக்டிவ் ஆக்ட் சொல்லிட்டு 1950 போடுறாங்க நேரு ஆட்சியில. ஓகேவா, சோ அந்த மாதிரி ஒரு பேசுறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சந்தேகத்துக்கு நீ வந்து ஏதோ நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை உன்னால இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஏகே கோபாலனை கூப்பிட்டு ஜெயில போட்டுறாங்க. ஓகேவா, கூப்பிட்டு ஜெயில போட்டு விட்டுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களோட ஏகே கோபாலோட ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 21 கை காட்டுறாங்க. ஓகேவா, ஆர்டிகல் 21 தனிமனித சுதந்திரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட் டு லிபர்ட்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகல் 21 கை காமிச்சு அதோட தனிமனித சுதந்திரம் ஒருத்தவங்க வந்து அவரோட பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் சொல்லல, அது மாதிரி அவரோட சுதந்திரத்தை வந்து நீங்க ஏன் பண்றீங்க, அரசாங்கம் எதுனா தப்பா, அவங்க செய்த தப்ப வந்து சுட்டி காட்டுறாங்க, அவ்வளவுதானுங்க. அதுக்காக நீங்க ஜெயில போடுறீங்க, சந்தேகத்து மேலே ஜெயில போடுறீங்க. ஆர்டிகல் 21 வந்து ஒரு அடிப்படை உரிமை. ஓகேவா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதே வந்து மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஓகேவா, யாரு? ஏகே கோபாலோட ஃபேமிலி. ஓகேவா, ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன வந்து தீர்ப்பு சொல்லி நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ற அப்படின்னா, ஏகே கோபாலன் மற்றும் அவங்களோட ஃபேமிலி நல்லா நான் சொல்றதை கேட்டுக்கோங்க, சட்ட விதிமுறைப்படி தான் அவங்க வந்து ஜெயில போட்டிருக்கோம். ஓகேவா, தனிமனித சுதந்திரம் இருந்தா கூட சட்ட விதிமுறைப்படி தான் அவங்க ஜெயில போட்டிருக்கோம், இதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என்ன சார் சட்ட விதிமுறைப்படி? இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா சொல்லுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு ஈஸியா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகே, பைக்ல வந்து ட்ரிபிள்ஸ் போறீங்க, நமக்கு வந்து பைக்ல 2 பேர் தான் போகணும், அதான் ரூல்ஸ். அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா பைக்ல 2 பேர் தான் போகணும், 3 பேர் போக கூடாது. ஓகேவா, 2 பேர்ல 3 பேர் போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா, 3 பேர் வண்டியில போயிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைனா, உங்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை, கீழே விழுந்துட்டார், மயக்கம் போட்டு வீட்டாரு, ஹாஸ்பிட்டல் போட்டு போனோம். ஏன்னா மயக்கம் போட்டாலும் உட்கார முடியல. ஸோ வண்டி ஒருத்தர் ஓட்டிட்டு போனோம், பின்னாடி வந்து புடிச்சிட்டு போனோம், அந்த மாதிரி ஒரு கேஸ்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த டைம்ல ஆம்புலன்ஸ் தான் இல்ல, ரொம்ப எமர்ஜென்சி, பைக்ல போய் ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு, பைக்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகே, 3 பேர் போறீங்க. ஓகேவா, பைக்ல 2 பேர் தான் போகணும், அதான் ரூல்ஸ். இப்போ போலீஸ் வந்து நிறுத்திட்டாரு. நிறுத்தி உங்களை வந்து என்ன இது ட்ரிபிள்ஸ் போக கூட தெரியாதா, ஏன் ட்ரிபிள்ஸ்ல போறீங்க, வந்து ஃபைனை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றா, பாரு உண்மையாலே பாருங்க, இந்த மாதிரி மயக்கம் போட்டிருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல் தான் சார் கூட்டு போறாங்க, அதனால தான் நாங்கள் ட்ரிபிள்ஸ்ல போறோம்னு சொல்லிட்டு உண்மையிலே கட்டுங்க, உண்மையிலே மயங்கிதான் இருக்காரு. ஓகேவா, ஸோ அந்த டைம்ல அந்த போலீஸ் இருக்காருல்ல, டிராபிக் போலீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனிதாபிமானம் கொஞ்சம் ஹியூமனிட்டியோட பார்த்து சரி ஓகேப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்ட விதிமுறைப்படி சட்டம் போட்டிருக்காங்களா இல்லையா, ட்ரிபிள்ஸ்னா வந்து போகக்கூடாது, அப்படி போனீங்கன்னா ஃபைனை கட்டுக்காங்க.
நீ ஹாஸ்பிட்டல்லாம் போ, எங்க வேணா போ, ஆனா ஃபைனை கட்டிட்டு போ. நான் வந்து ரூல்ஸ் படி தான் நான் இருப்பேன். சட்டம் என்ன சொல்லுது? பார்லிமெண்ட்லயும் சட்டசபையில என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்களா ரூல்ஸ் போக கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி போனீங்கன்னா ஃபைனை கட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, கட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா சரி போப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ சட்ட விதிமுறைப்படி அதுபடிதான் இந்தியா செயல்படும். ஓகேவா? சட்ட விதிமுறைப்படி தான் என்னது ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் யூஸ் பண்ணி தான் அவன் வந்து ஜெயில போட்டிருக்கும். ஓகேவா? தனிமத சொந்தம்லாம் அது இருக்கட்டும், பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுவாங்க. ஓகேவா? உங்களுக்கே இப்போ டவுட் இருக்கும், என்ன சார் அப்ப எதை வேணாலும் பண்ணிடலாமா? அப்போ நாடாளுமன்றம் என்ன வேணா சட்டத்தை போட்டு நம்ம தனிமத சொந்தத்தை பறிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ அதுதான் அடுத்த கேஸ்ல பார்க்க போறோம். ஸோ அடுத்த கேஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் அடிச்சிடும். இப்போ என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே உள்டாவான தீர்ப்பு தான் வந்து இப்போ சொல்ல போறாங்க, கவனிங்க. ஓகே, 10வது மற்றும் லாஸ்ட் கேஸுங்க. ஓகேவா? மேனா காந்தி வழக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது உங்களுக்கே தெரியும். மேனா காந்தி யாரு? இந்திரா காந்தியோட மருமகள். ஓகேவா? இந்திரா காந்தியோட மருமகள் தான் யாருன்னா மேனா காந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திரா காந்தி இருக்காங்களா, இந்திரா காந்திக்கு 2 பசங்க. ஒன்னு வந்து சஞ்சய் காந்தி, இன்னொன்னு வந்து நமக்கு ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி. சஞ்சய் காந்தியோட ஒய்ஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா மேனா காந்தி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோனியா காந்தி. யாருக்கு? ராஜீவ் காந்தியோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா சோனியா காந்தின்னு சொல்லிட்டு தெரியும். இவங்க தான் வந்து ராகுல் காந்தி, பிரியா காந்தின்னு இருப்பாங்க. ஓகேவா? ராகுல் காந்தி, பிரியா காந்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டு காங்கிரஸ் ஆட்சி செய்து இவங்க தான். ஓகேவா? இந்த மேனா காந்தி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது தெரிஞ்சிச்சா எங்களோட இதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பிரச்சனைனா 1975ல நமக்கே தெரியும் நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. ஓகேவா? எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. இந்தியாவில் யாரு? இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, 1975ல நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, மொரார் தேசாய் மற்றும் வாஜ்பாய் அவங்க போன்ற நபர்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஹலோ நீங்க தான் மொரார் தேசாயா, யுவர் அண்டர் அரெஸ்ட், கம் ஹியர்னு சொல்லிட்டு ஜெயில போட்டிருப்பாங்க. எப்போ? 1975ல எமர்ஜென்சி டைம்ல மொரார் தேசாய், வாஜ்பாய் சொல்லிட்டு நிறைய நபர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள். ஓகேவா? அதனால 1977ல எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன்ல யார் தோத்துருவோம்னா காங்கிரஸ் கட்சி முறையா தோக்கும் இந்தியாவில். ஓகேவா? காங்கிரஸ் கட்சி முதல்ல இந்தியாவில தோக்கும். ஸோ 1977ல யார் ஆட்சி புரிகிறான்னு பாத்தீங்க அப்படின்னா மொரார் தேசாய். ஓகேவா? மொரார் தேசாய்ன்ற நபர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆட்சியை பிடிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன கமிட்டி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். என்னன்னா ஷா கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷன் போடுவார். ஓகேவா? ஷா கமிஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டு என்ன பண்ணிருப்பா, 1975ல இந்திரா காந்தி பண்ண எல்லாமே அந்த கரெக்டா தப்பா சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஒரு கமிஷன் போட்டுருவோம், குழு வந்து போட்டுருப்போம். நான் சொல்லியிருப்பேன் போன கிளாஸ்லயே. ஓகேவா? கமிட்டி மற்றும் கமிஷன் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஷா கமிஷனோட அடிப்படையில் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைம்ல நிறைய விஷயம் பண்ண எல்லாமே அத்துமீறல் பண்ண எல்லாமே தப்பு தான், அவன் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை காரணம் காமிச்சு என்ன பண்ணிருப்பாங்க, மொரார் தேசாய் அரசாங்கம் இந்திரா காந்தி அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கும், சஞ்சய் காந்தி ஜெயில போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து யார்கிட்ட வந்திருப்பாங்கன்னா மேனா காந்தி தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? மேனா காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து எஸ்கேப் எப்படியாச்சும் ஃபாரின் போயிடணும், வெளிநாட்டு ஓடிடலாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் போவாங்க. ஓகேவா? எஸ்கேப் போகலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா மொரார் தேசாய், ஓகேவா, மொரார் தேசாய்ன்ற என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லி பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீங்க நல்லா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பாஸ்போர்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஓகேவா? பிரச்சனை என்னன்னு புரியுதாங்க? மேனா காந்தினா இந்திரா காந்தியோட மருமகன் சொல்லிட்டேன். இவங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க. ஏன் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு அந்த கதையை நான் சொல்லிட்டேன். ஷா கமிஷனை பத்தி சொல்லிட்டேன், மொரார் தேசாய் பத்தி சொல்லிட்டேன். ஓகே, இப்ப இவங்க அரெஸ்ட் பண்ண வர டைம்ல இவங்க வெளிநாட்டு போலாம் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் ஆர்டிகல் 21 என்னது, தனி மத சுதந்திரம். இப்போ போன கேஸ் பார்த்தோம்ல, ரைட் டு லிபர்ட்டி, தனி மத சுதந்திரத்திற்கு எதிர்த்தா இருக்கு. அதாவது தனி மத சுதந்திரம்னா தூங்கறதுக்கான உரிமை, பேசுறதுக்கான உரிமை, கல்யாணம் பண்றதுக்கான உரிமை, டைவர்ஸ் பண்றதுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உரிமை இருக்கும். அது மாதிரி டிராவல் டு அப்ராட், ஓகே, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய உரிமையும் இருக்கும். அது எதுனா ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 19 என்ன பேசியிருக்கோம்னா, இந்தியாக்குள்ள நம்ம எங்கன்னா சுத்திக்கலாம். இந்தியால இருந்து ஒரு மாநிலம் டு மாநிலம் வந்து போயிடலாம். இப்ப தமிழ்நாடு டு கேரளா, தமிழ்நாடு டு ஆந்திரா சொல்லிட்டு நம்ம இந்தியாக்குள்ள எந்த மாநிலத்துக்குள்ள போனோம்னா அந்த ஆர்டிகல் 19 சொல்லும். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனோம், இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போனோம்னா அது ஆர்டிகல் 21 சொல்லுது. ஆர்டிகல் 21 எது, ஒரு அடிப்படை உரிமை, ஓகேவா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது என்னது, இது மேனா காந்தி சொல்றாங்க, என்னது இது, நான் வெளிநாட்டுக்கு போறது உரிமை இல்லையா, என்னது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்மெண்ட், சூப்பரான ஒரு தீர்ப்பு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். இப்போ ஏகே கோபாலன் வழக்கில் என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு, எப்பா டியூ ப்ராசஸ் லாபம்ப்பா, ஏகே கோபாலன் என்னதான் நீங்க உங்களுக்கு ஆர்டிகல் 21 இருந்தாலும், தனிமத சுதந்திரம் இருந்தாலும் சட்ட விதிமுறைப்படி தான், என்னது பிரிவென்ஷன் டிடெக்ஷன் லா படி தான் உங்களை வந்து ஜெயில போட்டுருக்காங்க, நீங்க ஜெயிலே கடங்க அப்படின்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு
இது நம்ம எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா நமக்கு 1978 நடக்குது. ஏன்னா 1977 தானே ஆட்சி பிடிச்சாங்க மொரார்ஜி தேசாயி. 1978 அடுத்த வருஷம் இவங்க கைது பண்ணும் போது இந்த விஷயம் நடக்குது, இந்த கேஸ் வந்து நடக்குது. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா ஒரு 28 வருஷம் நினைக்கிறேன். ஏன்னா ஏகே கோபாலன் 1950 நடக்கும் அந்த கேஸ். 28 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, சட்ட விதிமுறைப்படிதான் பண்ணி ஏதோ செயல் பண்ணோம். அதை தாண்டி நீ உனக்கு வந்து தனிமனித சுதந்திரம் இருக்கும், சட்ட விதிமுறை உட்பட்டு தான் இருக்கும், நீ அதை தாண்டிலாம் போக முடியாது. அப்படி பண்ணினா உனக்கு ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா, நீதி நெறி பார்க்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அது என்ன சார் டியூ ப்ராசஸ் லா அப்படின்னு என்ன சொல்லுங்க சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த கான்செப்ட் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அமெரிக்கால தான் இருக்கு. அமெரிக்கால தான் டியூ ப்ராசஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்க நிறைய இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் யூடியூப்ல நிறைய பார்த்திருப்பீங்க. எப்படின்னா ஒரு தந்தை மற்றும் ஒரு மகன் வந்து இருப்பாங்க. இது இந்த அமெரிக்கால உண்மையிலே நடந்த இன்சிடென்ட். அதே நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். தந்தை மகன் வந்து இருப்பாங்க. அந்த மகன் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஏஜ் இருக்கும், ஒரு 80 to 90 வயசு இருக்கும் அவங்க அப்பாவுக்கு. அவங்க பையனை பார்த்தீங்கன்னா அதோட வயசு கம்மி தான். அவருனா கொஞ்சம் மனநல குன்றி இருக்கும். அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அமெரிக்கால பார்த்தீங்கன்னா கார் வந்து வேகமா வந்து ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினா பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. சரியா? ஸோ அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தன்னோட மகன், அப்பா மகன் சொன்னால இந்த அவங்க மகன் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஸோ அவங்க மகனை போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் வேகமா கார் ஓட்டிருக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. இப்போ அந்த அவங்க அப்பா கோர்ட்ல இருக்காரு. ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க, எதுக்கு ஃபாஸ்டா போனீங்க, ஃபாஸ்டா போனா ஜெயில போட்டான்னு தெரியல, எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து கேட்பாங்க. அவர் அது சொல்றாரு. அந்த அப்பா வந்து சொல்றாரு, அவங்க பையன் அங்கே உட்காந்துருப்பாரு, ஜட்ஜி பாக்குறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, சார் அங்க இருக்கதான் சார் என் பையனுக்கு கொஞ்சம் வந்து மன வளர்ச்சி கொஞ்சம் இல்லை சார், நான் தான் வந்து என் பையனை பாத்துக்கிறேன், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ எமர்ஜென்சி சொன்னாங்க, அந்த டென்ஷன்ல என் பையன் மேல கூட பாசத்துல நான் வேகமா போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இது ஜட்ஜி என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம். இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாசமாவது மண்ணாங்கட்டியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேகமா பண்ணியா நீ ஜெயிலுக்கு போ, இல்ல ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்லாம அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னா, ஓகே உங்க பையனை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை, ஏதோ ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கூப்பிட்டுருக்காங்க, அதனால வேகமா போயிருக்கீங்க, ஓகே ஓகே இப்போ இவன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்லுது. இப்போ இதே விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கையில எடுக்குது. எப்போ? 1978. என்னதான் அவங்க வந்து தனிமனித சுதந்திரம் சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி சந்தேகத்தின் பேர்ல நீங்க எங்க வெளியில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நீங்க வச்சிருந்தாலும், யார மேனா காந்தி ஏதோ பாஸ்போர்ட் சரியில்லை உட்காருங்கன்னு சொல்லி நீங்க சொன்னாலும் அது அவங்களோட தனிமனித சுதந்திரத்தை எடுக்குது. அவங்க எங்க வேணாலும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீதி நெறி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். டியூ ப்ராசஸ் ஆஃப் த லா. ஓகேவா? நீதி நெறி பார்க்க வேண்டும், கொஞ்சமாச்சும் மனிதாபிமானத்தோட நீதி நெறி பார்த்து நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு? சுப்ரீம். அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுன்னா ஏகே கோபாலன் வழக்கு 1950 நடந்தது. அதுல என்ன சொல்றாங்க? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்னு சொல்லி சொல்றாங்க. இது 1978 மேனா காந்தி வழக்கு என்ன சொல்றாங்க? டியூ ப்ராசஸ் லான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தல 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனாங்க பைக்ல சொல்லிட்டு, அங்க டியூ ப்ராசஸ் உண்மையிலே ஒரு மயக்கம் போட்டார், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு 10 நாட்டையே உலுக்கிய ரொம்ப முக்கியமான தீர்ப்பு வழங்கிய சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை ரொம்ப முக்கியமான 10 கேஸ் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த கேஸ் அந்த வருஷம் என்ன பிரச்சனை, அதுக்கான தீர்ப்பு என்னன்னு சொல்லிட்டு தெளிவா நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கூட்டுக்காரன் டைம்ல நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே, கூட்டுக்காரன் டைப்ல அவங்க எப்படி கொஸ்டினை கேட்டாலும் இது எதனோட தொடர்புடையது கேட்டாங்கன்னா இது ஆர்டிகல் 21 தனிமனித சுதந்திரம் அப்படின்னு சொல்ல போறீங்க. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன கேட்டாலும் அதுவும் நீங்க சொல்லிட்டு, ஓகேவா? இந்த 10 கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ். அதுக்கான வருஷம், அந்த டைம் யார் பிரதமரா இருந்தாங்க, அது என்ன வந்து தீர்ப்பு வழங்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ என்னோட இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சு உங்க மைண்ட்லேயே ஏற்றுங்க. ஸோ அடுத்த ஒரு தரமான வீடியோ உங்க வந்து சந்திக்கிறேன். இத்தனை மூடம் விடைபெறுது உங்கள் ரூபாய். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அதுவும் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.